பாவம் பறையுமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் வரலாற்றையும் இந்த திருக்கோவிலின் சில தனிச்சிறப்புகளையும் காணொளி பாகம் 1இல் ஏற்கனவே நாம் பார்த்தோம். தற்போது அதன் தொடர்ச்சியாக காணொளி பாகம் 2இல் இந்த திருக்கோவிலின் மேலும் சில தனிச்சிறப்புகளை காண உள்ளோம். 3வது தனிச்சிறப்பு, மேற்கு திசையை பார்த்தவாறு அமைந்துள்ள இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் வடகிழக்கு மூலையில் ஒரு கல்வெட்டு சிற்பம் காணப்படுகின்றது. அதன் காணொளி காட்சியை தற்போது காணலாம். இந்த சிற்பத்தை நாம் கிழக்கு திசையை நோக்கியவாறு நின்று கொண்டு பார்க்கும்போது நடுவில் 2 தந்தங்களை கொண்ட ஒரு யானை வடக்கு திசையை நோக்கியவாறு நடந்து கொண்டு செல்கின்றது. இந்த யானைக்கு முன்பக்கம் விஷ்ணுவின் சக்கரமும் இந்த யானையின் வால் பக்கம் பெருமாளின் நாமமும் செதுக்கப்பட்டுள்ளது. எனினும் இதை நாம் கிழக்கு திசையை நோக்கியவாறு நின்று கொண்டு பார்க்க முடியவில்லை. எனவே மேற்கு திசையை நோக்கியவாறு நின்று கொண்டு பார்க்கும்போது விஷ்ணுவின் சக்கரத்தையும் அதே போல பெருமாளின் நாமத்தையும் நன்றாக நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது கிழக்கு திசையை நோக்கியவாறு பார்க்கும்போது யானையையும், மேற்கு திசையை நோக்கியவாறு பார்க்கும்போது பெருமாளின் சக்கரத்தையும் அதே போல நாமத்தையும் தெளிவாக காண முடிகின்றது. இந்த சிற்பத்தை எதனை குறிப்பிடும் வகையில் செதுக்கி உள்ளனர் என்று பார்த்தோமானால், இந்த சிற்பம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்காலத்தியில் திருக்காலத்தியப்பர் திருக்கோவிலை குறிப்பிடும் வகையில் அமைத்துள்ளனர். காரணம், நாம் தற்போது பார்த்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் வடகிழக்கு மூலையில் உள்ள கல்வெட்டு சிற்பத்தில் நடுவில் உள்ள யானைக்கு 2 தந்தங்கள் உள்ளதை போலவே திருக்காலத்தியப்பர் திருக்கோவிலில் உள்ள சிவலிங்கத்தில் நடுப்பகுதியில் யானையின் 2 தந்தங்கள் போன்ற அமைப்பை காண முடிகின்றது. மேலும் இந்த திருக்காலத்தியப்பர் திருக்கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது. எனினும் இந்த திருக்கோவிலில் சனீஸ்வர பகவானுக்கென்று ஒரு தனி சன்னதி உள்ளது. மேலும் இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலும் சனி பகவானை குறிப்பிடும் வகையில் நம் முன்னோர்கள் வடிவமைத்துள்ளனர். இதன் மூலம் திருக்காலத்தியப்பர் திருக்கோவிலுக்கும் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கும் உள்ள ஆன்மீக தொடர்பை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது மட்டுமில்லாமல் நாம் மேற்கு திசையை நோக்கியவாறு நின்று பார்க்கும்போது பெருமாளின் நாமமும் சக்கரமும் திருப்பதியை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறேன். காரணம், திருப்பதிக்கு அருகில் முக்தி சனீஸ்வரர் திருக்கோவில் ஒன்று உள்ளது. அதனை குறிப்பிடும் வகையிலேயே இந்த யானைக்கு 2 பக்கமும் பெருமாளை குறிப்பிடும் சின்னங்களை பொறித்துள்ளனர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் முக்தி சனீஸ்வரர் திருக்கோவிலுக்கு இணையான கோவில் என்றும் நாம் கருதலாம். மேலும் காளஹஸ்தியில் உள்ள காலத்தியப்பர் திருக்கோவில் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு வடகிழக்கு மூலையில்தான் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கல்வெட்டில் நாம் பார்த்த சிற்பங்கள் காலத்தியப்பர் திருக்கோவிலை குறிக்கும் வகையிலேயே செதுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதுவே இந்த திருக்கோவிலின் 3வது தனிச்சிறப்பு. 4வது தனிச்சிறப்பு, தற்போது பாலாலயம் அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து கிடைக்கப்பெற்ற சில புடைப்பு சிற்பங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்றுதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல காட்சி தரும் திருவுருவம். பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளது போலவே திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல பாதையிலும் காண முடிகின்றது. அந்த இடத்திற்கு பஞ்சமுக தரிசனம் என்று கூறப்படுகின்றது. அதாவது சிவபெருமானின் பஞ்ச முகங்களையும் அந்த இடத்திலிருந்து மலையை நோக்கி பார்க்கும் போது காண முடியும் என்று கூறுகின்றனர். திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் திருவுருவத்தை போல பெரியவேலியநல்லூர் கிராமத்திலும் நமது முன்னோர்கள் அமைத்துள்ளனர். அதற்கு ஒரு காரணம் உள்ளது. அதனை தற்போது காணலாம். திருவண்ணாமலையில் பத்மாசன லிங்கம் அமைந்துள்ள இடத்திலிருந்து பார்க்கும்போது மலையில்
பஞ்சமுக தரிசனத்தை காண முடியும். அதேபோல பெரியவேலியநல்லூர் கிராமத்திலிருந்து பார்க்கும் போதும் செய்யாரை சுற்றி உள்ள திருக்கோவில்களில் பஞ்சமுக தரிசனம் போன்ற அமைப்பை காண முடியும். அதன் தகவல்களை தற்போது காணலாம். செய்யாருக்கு அருகில் உள்ள ஊர்களில் வான்வழி கிரிவல பாதையை குறிப்பிடும் வகையில் 8 திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். பெரியவேலியநல்லூர் கிராமத்திலிருந்து இந்த வான்வழி கிரிவல பாதையை பார்க்கும்போது 2 திருக்கோவில்களில் பஞ்சமுக தரிசனத்தை குறிப்பிடும் அமைப்புகள் உள்ளன. இதில் முதலாவது அமைப்பு செய்யாறு திருவொத்தூரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் உலகில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் ஒரு நாகலிங்க திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாகலிங்க திருவுருவத்தில் சிவபெருமான் பத்மாசன கோலத்தில் அமர்ந்து காட்சி அளிக்கிறார் என்று கூறப்படுகின்றது. இதனை குறிப்பிடும் வகையில்தான் பெரியவேலியநல்லூர் கிராமத்திலும் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளது போல ஒரு புடைப்பு சிற்பத்தினை வடிவமைத்துள்ளனர். இரண்டாவது அமைப்பு வான்வழி கிரிவல பாதையில் 3வதாக வரும் அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் காணப்படுகின்றது. இந்த திருக்கோவில் கிழக்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ள திருக்கோவில். எனினும் இந்த திருக்கோவிலின் கருவறையில் வடக்கு திசையில் உள்ள போதிகையில் மேற்கு திசையை பார்த்தவாறு சிவபெருமானின் திரு உருவமும் கிழக்கு திசையை பார்த்தவாறு நந்தியம்பெருமானின் திரு உருவமும் அமைக்கப்பட்டுள்ளது. இது பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை குறிப்பிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கலாம். காரணம், அனப்பத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலுக்கு வடக்கு திசையில்தான் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் அறிய வரும் தகவல் என்னவெனில், பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலிலிருந்து வான்வழி கிரிவல பாதையை நாம் பார்க்கும்போது செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் முதல் அனப்பத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் வரையான பகுதியை திருவண்ணாமலையில் உள்ள பஞ்சமுக தரிசன பகுதிக்கு இணையான பகுதி என்றே நாம் கருதலாம். மேலும் திருவண்ணாமலையில் உள்ள பஞ்சமுக தரிசனத்தை வணங்கும் போது சிறந்த மனைவி அமைய வேண்டி 5 முறை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி எலுமிச்சம்பழத்தை அன்னதானம் தருவதை பலர் வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது. இதே சிறப்பு பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கும் பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். இதனை நமக்கு உணர்த்தும் வகையில்தான் நமது முன்னோர்கள் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலில் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளது போல ஒரு திருவுருவத்தை வடிவமைத்துள்ளனர். இதுவே பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலின் 4வது தனிச்சிறப்பு. தற்போது அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலையும் அந்த திருக்கோவிலில் மேற்கு திசையை பார்த்தவாறு அமைக்கப்பட்டுள்ள சிவபெருமானின் திருவுருவத்தையும் காணொளி காட்சியின் வாயிலாக காணலாம்.
உச்சிஷ்ட கணபதி. ஐந்தாவது தனிச்சிறப்பு. திருவண்ணாமலையில் மலையை சுற்றியுள்ள கிரிவலப் பாதையின் அளவு 14.8 கிலோமீட்டர். திருவண்ணாமலையில் உள்ளது போலவே செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் 8 திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 8 திருக்கோவில்களை நாம் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப் பாதையின் அளவு போலவே இங்கும் வான்வழி அளவில் 14.8 கிலோமீட்டர் அளவில் ஒரு கிரிவல பாதையை காண முடிகின்றது என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். செய்யாறில் உள்ள இந்த வான்வழி கிரிவல பாதையின் வடிவமைப்பானது மாமல்லபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள வான் இறை கல்லின் வடிவமைப்பை போலவே காண முடிகின்றது. அதற்கு பின்னால் பொதிந்துள்ள ஆன்மீக காரணத்தை தற்போது நாம் காணலாம். முதலில் நாம் மாமல்லபுரத்தில் உள்ள இந்த பாறைக்கு நமது முன்னோர்கள் வான் இறை கல் என்று பெயர் வைக்க காரணம் என்ன என்பதை பற்றி காணலாம். அதனை புரிந்து கொள்வதற்கு முதலில் நமது சூரிய குடும்பத்தின் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமது சூரிய குடும்பத்தில் சூரிய பகவானை மையமாக கொண்டு 9 கோள்கள் சுற்றி வருகின்றன என்று நமக்கு நன்றாக தெரியும். நமது பூமி அமைந்துள்ள இந்த சூரிய குடும்பத்தை சுற்றி விண்வெளியில் பந்து போன்ற ஒரு வட்ட வடிவில் ஓர் எல்லை பகுதி உள்ளது. அந்த எல்லை பகுதியின் பெயர் ஆங்கிலத்தில் ஊர்ட் கிளவுட் என்பதாகும். அதைத்தான் நாம் தற்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த படத்தில் பார்க்கும்போது வட்ட வடிவில் உள்ள இந்த ஊர்ட் கிளவுட் எனப்படும் எல்லை பகுதியானது நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ளது போல தோன்றும். எனினும் விண்வெளியில் நமது சூரிய குடும்பத்திலிருந்து 800 கோடியே 8350 லட்சம் மைல்கள் தொலைவில் நமது சூரிய குடும்பத்தின் எல்லை பகுதியான இந்த ஊர்ட் கிளவுட் அமைந்துள்ளது. நமது சூரிய குடும்பத்தின் எல்லை பகுதியான இந்த ஊர்ட் கிளவுட் முழுவதும் பனிப்பாறைகளால் நிறைந்த ஒரு பகுதி. இந்த எல்லை பகுதியில் உள்ள ஒரு சில பெரிய பனிப்பாறைகள் இந்த ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து 800 கோடி மைல்கள் பயணித்து நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும். இந்த பனிப்பாறை நமது சூரிய குடும்பத்தை நெருங்கும் போது பார்ப்பதற்கு ஒரு வால் நட்சத்திரம் போல காணப்படும். இந்த பனிப்பாறை நமது சூரிய குடும்பத்தை நெருங்கியவுடன் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களுக்கு இடையில் ஒரு நீள்வட்ட பாதையில் நுழைந்து மீண்டும் ஊர்ட் கிளவுட் எனப்படும் எல்லை பகுதிக்கே சென்றுவிடும்.
இவ்வாறு இந்த பனிப்பாறை ஊட் கிளவுட் எல்லைப் பகுதியிலிருந்து நமது சூரிய குடும்பம் வரை தொடர்ந்து ஒரு நீள்வட்ட பாதையில் பயணித்து கொண்டே இருக்கும். ஊட் கிளவுட் எனப்படும் சூரிய குடும்பத்தின் எல்லையிலிருந்து நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் ஒரு பனிப்பாறையை குறிப்பிடும் வகையில் நம் முன்னோர்களால் வைக்கப்பட்டுள்ளதுதான் மாமல்லபுரத்தில் உள்ள வான் இறை கல். ஊட் கிளவுட் எனப்படும் சூரிய குடும்பத்தின் எல்லையிலிருந்து வரும் வான் இறை கல் எனப்படும் பனிப்பாறை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது சூரிய குடும்பத்திற்குள் ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து சென்றுள்ளது. இதனை நமது தமிழ் முன்னோர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடித்துள்ளனர். தற்போது அதே வான் இறை கல் மீண்டும் ஊட் கிளவுட் எல்லைப் பகுதியிலிருந்து 800 கோடியே 8,350 லட்சம் மைல்கள் பயணம் செய்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது சூரிய குடும்பத்திற்குள் வால் நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பனிப்பாறை ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து சென்றதை பார்த்த நம் தமிழ் முன்னோர்கள் அதனை நமக்கு உணர்த்திடவே மாமல்லபுரத்தில் இந்த பெரிய பாறையை வடிவமைத்துள்ளனர். அதற்கு வான் இறை கல் என்றும் பெயர் சூட்டியுள்ளனர். தற்போது மீண்டும் விண்வெளியில் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் வால் நட்சத்திரம் எனப்படும் அதே பழைய பனிப்பாறையை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கடந்த 2014ஆம் ஆண்டு தொலைநோக்கியின் வாயிலாக கண்டறிந்துள்ளனர். அவர்களின் பெயர் டாக்டர் கேரி பெர்ன்ஸ்டீன் மற்றும் அவரது ஆராய்ச்சி மாணவர் டாக்டர் பெட்ரோ பெர்னார்டினெல்லி. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விண்வெளியில் நமது தமிழ் முன்னோர்கள் பார்த்த வால் நட்சத்திரம் அல்லது பனிப்பாறைக்கு அவர்கள் வான் இறை கல் என்று பெயர் சூட்டியிருந்தனர். தற்போது அதே பனிப்பாறை அல்லது வால் நட்சத்திரத்தை கண்டுபிடித்த அமெரிக்க ஆய்வாளர்கள் அதற்கு வைத்துள்ள பெயர் காமெட் பெர்னார்டினெல்லி பெர்ன்ஸ்டீன் C2014 UN271 என்பதாகும். எனினும் நாம் இந்த காணொளி முழுவதும் அதனை நம் தமிழ் முன்னோர்கள் வைத்த பெயரான வான் இறை கல் என்றே அழைப்போம். தற்போது விண்வெளியில் வரும் வான் இறை கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் எந்த இடத்தில் நீள்வட்ட பாதையில் பயணம் செய்யும் என்று காணலாம். சூரிய குடும்பத்தின் எல்லை பகுதியான ஊட் கிளவுடிலிருந்து நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் வான் இறை கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழையும் போது நமது சூரிய குடும்பத்தில் சூரியனிலிருந்து 7வது கோளான சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் வரும். அதாவது யுரேனஸ் எனப்படும் ராகு கோளின் சுற்றுவட்ட பாதைக்கும் சர்டன் எனப்படும் சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் சனி கோளின் சுற்றுவட்ட பாதைக்கு சற்று வெளியில் சனி கோளின் சுற்றுவட்ட பாதைக்கு சற்று அருகில் ஒரு நீள்வட்ட பாதையில் பயணிக்கும். சூரிய குடும்பத்திற்குள் நுழைந்து சனிக்கோளின் சுற்றுவட்ட பாதையை கடந்த பின் மீண்டும் திரும்பி ஊட் கிளவுட் எல்லை பகுதியை நோக்கி பயணிக்கும். அதாவது ஒரு யூ-டர்ன் எடுப்பது போல. மீண்டும் இதே வான் இறை கல் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு இதே போல ஊட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து செல்லும். இத்தகைய அற்புதமான விண்வெளி நிகழ்வின் சித்தரிக்கப்பட்ட காட்சிகளைத்தான் நாம் தற்போது திரையில் காண்கின்றோம்.
வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் நீள்வட்ட பாதையில் வந்து செல்வதால் நமது சூரிய குடும்பத்திற்கு ஏற்படும் பயன் அல்லது நன்மைகள் என்ன என்பதை பற்றி தற்போது காணலாம். வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழையும் பொழுது நமது சூரிய குடும்பத்தில் 7வது கோளான சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு அருகில், அதன் சுற்றுவட்ட பாதைக்கு சற்று வெளியில் ஒரு நீள்வட்ட பாதையில் கடந்து செல்லும் என்பதை பற்றி நாம் சற்று முன்பு பார்த்தோம். இத்தகைய வான் இரைக்கல்லை போன்ற விண்வெளி பனிப்பாறைகளில் இயற்கையாகவே நமது பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு தேவைப்படும் மூலப்பொருட்களான நுண்ணுயிர்கள் மற்றும் கரிம மூலக்கூறுகள் ஆகியவை இருக்கலாம் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். மேலும் வான் இரைக்கல்லை போன்ற பனிப்பாறைகளில் மின்காந்த கதிர்வீச்சு மற்றும் வேதியியல் வினைகள் போன்ற ஆற்றல் சக்திகளும் உள்ளன என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இத்தகைய வான் இரைக்கல் சனிக்கோளுக்கு அருகில் வரும்போது, அதாவது சூரிய குடும்பத்திற்கு அருகில் வருவதால் வான் இரைக்கல் வெப்பமடைந்து அதிலிருந்து வாயுக்கள், தூசி, நீர்ப்பனி போன்றவற்றை வெளியிடத் தொடங்கும். இவ்வாறு சூரிய குடும்பத்திற்கு அருகில் பயணம் செய்யும் போது வான் இரைக்கல்லிலிருந்து வெளியேறும் வாயுக்கள், தூசி, நீர்ப்பனி ஆகியவற்றின் காரணத்தினால் வான் இரைக்கல் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வால் நட்சத்திரத்தை போல காட்சியளிக்கும். இவ்வாறு வான் இரைக்கல்லிலிருந்து வெளிப்படும் தூசி மற்றும் வாயுவின் நீரோடைகள் பல ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கிலோமீட்டர்கள் விண்வெளியில் பரவி இருக்கலாம். சூரிய புயல் மற்றும் சூரிய கதிர்வீச்சின் காரணமாக வான் இரைக்கல்லிலிருந்து தோன்றும் தூசிகள், வாயுக்களின் வழியாக வான் இரைக்கல்லில் இயற்கையாகவே அதனிடம் இருக்கும் உயிரினங்கள் தோன்றுவதற்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களுக்கு இடையில் விண்வெளியில் விதைகளைப் போல பரவி இருக்கக்கூடும் என்று தற்காலத்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். வான் இரைக்கல்லிலிருந்து பரவிய உயிரினங்கள் தோன்றுவதற்கு தேவையான அந்த மூலக்கூறுகள் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் விண்வெளியில் பயணித்து சென்று அடைந்திருக்க கூடும். அதேபோல வான் இரைக்கல்லிலிருந்து நமது சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் பரவிய உயிர்கள் தோன்றுவதற்கு தேவையான அந்த மூலப்பொருட்கள் விண்வெளியில் பயணித்து நமது பூமியையும் வந்தடைந்து இருக்கக்கூடும். மேலும் நமது பூமியில் மட்டுமே உயிரினங்கள் தோன்றுவதற்கும் மற்றும் அவை பரிமாண வளர்ச்சி அடைந்து பல்லுயிர் பெருக்கமடைய தேவையான பஞ்சபூத சக்திகள் உள்ளதால் நமது பூமியில் முதலில் கடல் உயிர்களான மீன்கள், பிறகு மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், கால்நடைகள் மற்றும் மனிதர்களாகிய நாம் தோன்றி இருக்கக்கூடும் என்று தற்காலத்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இத்தகைய படைப்பாற்றலுக்கு காரணமான பனிப்பாறையை விண்வெளியில் கண்டறிந்த நமது தமிழ் முன்னோர்கள் அதன் சக்தியை உணர்ந்து அதற்கு வான் இரைக்கல் என்று பெயர் சூட்டி இருக்கக்கூடும். தற்போது வரை நாம் பார்த்த பூமியில் உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமான இந்த விண்வெளி நிகழ்வின் மூலம் நாம் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், விண்வெளியில் சூரிய குடும்பத்தின் எல்லையான ஊர்ட் கிளவுட் பகுதியிலிருந்து சூரிய குடும்பத்திற்குள் பயணம் செய்யும் பனிப்பாறையான வான் இரைக்கல் உயிரினங்கள் தோன்றுவதற்கு தேவையான மூல விதை பொருட்களை நமது சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் பரவச் செய்வதால் இந்த வான் இரைக்கல்லை சிவனின் ஆற்றலாகவும் அந்த வான் இரைக்கல்லின் விதை மூலப்பொருட்களை பஞ்சபூத சக்தியினை கொண்டுள்ள நமது பூமி தாய் தன்னுள் பெற்றுக்கொண்டு சக்தியின் ஆற்றலாக செயல்பட்டு நமது பூமியில் உயிர்களை தோன்றச் செய்கின்றன.
அதாவது நமது சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் நடக்கும் சிவசக்தி சங்கமத்தின் அற்புதமான மற்றும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அரிய தெய்வீகமான நிகழ்வு. இவ்வாறு பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமது சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் நடக்கும் வான் இரைக்கல் மற்றும் சூரிய குடும்பம் ஆகியவற்றுக்குள் நடக்கும் இந்த சிவசக்தி சங்கமம் பூமியில் உள்ள உயிரினங்கள், அவற்றின் சந்ததிகள் தொடர்ந்து பெருக்கமடைய தேவையான உயிர் ஆற்றலை நமது பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு வழங்கக்கூடும். இதனை நன்கு உணர்ந்த நமது தமிழ் முன்னோர்கள் இத்தகைய தெய்வீக சக்தியான சிவசக்தி சங்கமத்தை நாம் அனைவரும் வழிபாடு செய்ய வேண்டி நமது நாட்டில் பல்வேறு இடங்களில் சிவபெருமானின் திருக்கோவில்களை அமைத்து தந்துள்ளனர். மேலும் இவ்வாறு வான் இரைக்கல் மற்றும் சூரிய குடும்பத்தில் உள்ள பூமி ஆகியவற்றுக்குள் சிவசக்தி சங்கமம் விண்வெளியில் நிகழ்வதால் நமது பூமி தாய்மையின் தன்மையை கொண்டுள்ளதால் நமது திருக்கோவில்களில் நமது முன்னோர்கள் நமது பூமியை நவகிரகங்களில் ஒரு கோளாக அமைக்கவில்லை. எனவே நமது திருக்கோவில்களில் பூமியை சக்தி தேவியின் அம்சமாக அமைத்துள்ளனர். நமது திருக்கோயில்களில் திருக்குடமுழுக்கு என்னும் விழா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுவதின் காரணத்தை தற்போது காணலாம். விண்வெளியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வான் இரைக்கல் மற்றும் சூரிய குடும்பம் ஆகியவற்றுக்குள் நடைபெறும் சிவசக்தி சங்கமத்தின் போது பூமியில் உள்ள உயிரினங்கள் தங்களின் சந்ததிகள் தொடர்ந்து பெருக்கமடைய தேவையான உயிர் ஆற்றலை பெறக்கூடும் என்று கருதப்படுகின்றது. இதனை அடிப்படையாக வைத்தே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமது திருக்கோவில்களில் புது கலசங்களில் உயிர் ஆற்றலை கொண்டுள்ள புது நவதானியங்கள் மற்றும் புது நெல்மணிகளை நிரப்பி விண்வெளியில் உள்ள சிவசக்தி சங்கமத்தின் ஆற்றலை ஈர்த்து நமது திருக்கோயில்களுக்குள் கொண்டு வரும் வகையில் 12 ஆண்டுக்கு ஒருமுறை திருக்குடமுழுக்கு எனப்படும் கும்பாபிஷேகம் செய்யப்படும் ஆகமத்தை நமது தமிழ் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கக்கூடும் என்று நான் கருதுகின்றேன். விண்வெளியில் வான் இரைக்கல் மற்றும் சூரிய குடும்பத்திற்குள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் சிவசக்தி சங்கமத்தின் காரணத்தினால்தான் நமது பூமியில் உயிர்கள் தோன்றியுள்ளன என்பதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் உள்ளதா என்பதை பற்றி தற்போது காணலாம். பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் நிகழும் சிவசக்தி சங்கமத்தினால் உயிர் ஆற்றல் தோன்றி அவை நமது பூமிக்கு வந்தடைந்து நமது பூமியில் உள்ள உயிர்கள் தோன்ற காரணமாக இருந்துள்ளது என்று தற்போது வரை நாம் பார்த்த இந்த கருத்தை தற்போது பல நாடுகளில் உள்ள நவீன விண்வெளி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த விண்வெளி நிகழ்வை ஆங்கிலத்தில் பான்ஸ்பெர்மியா என்று அழைக்கின்றனர். எனினும் இந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பான்ஸ்பெர்மியா எனப்படும் விண்வெளியில் நிகழும் சிவசக்தி சங்கமத்தை அறிவியல் ஆராய்ச்சிகளின் மூலம் தற்போது வரை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியவில்லை என்று கூறுகின்றனர். அதற்கு காரணம் இந்த பான்ஸ்பெர்மியா எனப்படும் விண்வெளி நிகழ்வை அறிவியல் ஆராய்ச்சிகளின் மூலம் உறுதி செய்ய தேவையான உயர் தொழில்நுட்ப கருவிகளோ அல்லது அதற்கான ஆராய்ச்சி வழிமுறைகளோ தற்போது உள்ள நவீன அறிவியல் துறையில் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர்.
எனினும் நமது ஊரில் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவோத்தூரில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் விண்வெளியில் நடக்கும் பான்ஸ்பர்மியா எனப்படும் வான் இரைக்கல் மற்றும் நமது சூரிய குடும்பத்திற்குள் நடைபெறும் சிவசக்தி சங்கமத்தின் காரணத்தினால்தான் நமது பூமியில் உள்ள உயிர்கள் தோன்றியுள்ளன என்பதற்கு ஆன்மீக ரீதியான ஆதாரம் இந்த திருக்கோவிலில் நமது தமிழ் முன்னோர்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்கோவிலில் உலகில் வேறு எந்த திருக்கோயிலிலும் காண முடியாத வகையில் ஒரு நாகலிங்க திருவுருவத்தை அமைத்துள்ளனர். அந்த திருவுருவத்தில் உள்ள தகவல்களை பற்றி தற்போது காணலாம். செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்குள் ஒரு நாகலிங்க திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாகலிங்க திருவுருவம் இந்த திருக்கோவிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள நவ கிரகங்களுக்கு நேர் எதிரில் உள்ளவாறு அமைத்துள்ளனர். அதிலும் குறிப்பாக நவ கிரகங்களில் 7வது கிரகமான சனீஸ்வர பகவானுக்கு நேராக உள்ளவாறு அமைத்துள்ளனர். அதாவது விண்வெளியில் சூரிய குடும்பத்திற்குள் நுழையும் வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் பயணம் செய்யும் போது சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் நமது சூரியனை கடந்து செல்லும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்குள் சனீஸ்வர பகவானுக்கு நேராக இந்த நாகலிங்க திருவுருவத்தை வடிவமைத்துள்ளனர். மேலும் விண்வெளியில் வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழையும் போது சூரியனின் வெப்பக்காற்று மற்றும் கதிர்வீச்சின் காரணமாக வான் இரைக்கல் எனப்படும் பனிப்பாறை உருகி அதிலிருந்து பூமியில் உயிர்கள் தோன்ற தேவைப்படும் நுண்ணுயிர் விதைகள் அல்லது கரிம வேதி மூலப்பொருட்கள் விண்வெளியில் பரவி நமது பூமியை அடைந்து நமது பூமியில் பரிணாம வளர்ச்சியின் மூலம் கடல் உயிர்களான மீன்கள் முதல் மனிதர்களாகிய நாம் வரை தோன்றி இருக்கக்கூடும் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். இவ்வாறு வான் இறை கல்லிலிருந்து பூமிக்கு வந்த உயிர் ஆற்றல்களை கொண்ட மூலப்பொருள்களின் காரணமாக பூமியில் உயிரினங்கள் தோன்றி இருக்கக்கூடும் என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்குள் உள்ள நாகலிங்க திருவுருவத்தில் உயிர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள தகவல்களை வடிவமைத்துள்ளனர். இந்த நாகலிங்க திருவுருவத்தின் அடிப்பகுதியில்
முதலில் மீனின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் நீரிலிருந்து உயிர்கள் தோன்றியதை இது குறிக்கின்றது. மீனின் திருவுருவத்திற்கு மேல் ஆமையின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. நீரிலிருந்து நிலத்திற்கு உயிரினங்கள் வந்ததை இது குறிப்பிடுகின்றது. அதற்கு மேல் யானையின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. நிலத்தில் உயிரினங்கள் பரிணமித்து அவை வளர்ச்சி அடைந்ததை குறிக்கின்றது. யானையின் திருவுருவத்திற்கு மேலே நாகங்களின் திருவுருவம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாகங்களுக்கு மேல் சிவபெருமான் பத்மாசனத்தில் அமர்ந்துள்ளார் என்று கூறப்படுகின்றது. அதாவது மனித உருவை குறிப்பிட்டு பரிணாம வளர்ச்சியில் மனிதர்களாகிய நாம் தோன்றியுள்ளதை குறிப்பிடும் வகையில் அமைத்துள்ளனர். எனவே இந்த நாகலிங்க திருவுருவத்தின் மூலம் நம் முன்னோர்கள் நமக்கு உணர்த்தும் தகவல் என்னவெனில், விண்வெளியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்லும் பனிப்பாறையான வான் இறை கல்லிலிருந்துதான் நமது பூமியில் உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து தோன்றியுள்ளது என்பதை நமக்கு உணர்த்துகின்றனர். இவ்வாறு வான் இறைக்கல் தொடர்ந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு முறை வந்து செல்லும் போதும் பூமியில் உள்ள உயிரினங்கள் தொடர்ந்து தங்களது சந்ததிகள் பெருக்கமடைய தேவையான உயிர் ஆற்றல் சக்தியை நமது சூரிய குடும்பத்தின் விண்வெளியில் நடக்கும் சிவசக்தி சங்கமத்தின் போது உருவாக்கி தரும் என்று கருதுகிறேன். தற்போது வரை நாம் பார்த்த இந்த அனைத்து தகவல்களும் வான் இறைக்கல் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது சூரிய குடும்பத்திற்குள் ஒரு நீள்வட்ட பாதையில் வந்து செல்வதால் நமது சூரிய குடும்பத்திற்கு ஏற்படும் பயன்கள், நன்மைகள் என்று நாம் கருதலாம். வான் இறைக்கல்லை குறிப்பிடும் நாகலிங்க திருவுருவத்தை செய்யாறில் உள்ள அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அமைக்க காரணம் என்ன என்பதை பற்றி தற்போது காணலாம். விண்வெளியில் ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து வரும் பனிப்பாறை, அதாவது வான் இறைக்கல், நமது சூரிய குடும்பத்திற்குள் நுழையும் போது சூரிய வெப்பத்தினால் பனிப்பாறை உருகி வால் நட்சத்திரமாக காட்சியளிக்கும். வால் நட்சத்திரத்தின் மையப்பகுதி சிறிதாகவும் அதன் வால் பகுதி சற்று அகன்றும் மிக நீண்டும் காணப்படும். இந்த விண்வெளி நிகழ்வை குறிப்பிடும் வகையில் வால் நட்சத்திரம் போன்ற உருவத்தில் மாமல்லபுரத்தில் வான் இறைக்கல் என்ற பாறையை வடிவமைத்துள்ளனர். மாமல்லபுரத்தில் உள்ள அந்த வான் இறைக்கல்லின் தகவலை உணர்த்தும் வகையில் செய்யாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள ஊர்களில் 8 சிவாலயங்களை அமைத்துள்ளனர். இந்த 8 திருக்கோயில்களையும் வான்வழி அளவில் இணைத்து பார்க்கும்போது விண்வெளியில் வரும் வான் இறைக்கல் வால் நட்சத்திரமாக மாறும் உருவத்தை போல ஒரு பகுதி சிறிதாகவும் வால் பகுதி அகண்டும் நீண்டுள்ளவாறும் அமைத்துள்ளனர். இத்தகைய வால் நட்சத்திரம் போன்ற 8 திருக்கோயில்களை கொண்ட வான்வழி அமைப்பில் வால் நட்சத்திரத்தின் மையப்பகுதி சிறிதாக காணப்படும் இடமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு என்ற ஊர் அமைந்துள்ளது. இந்த வால் நட்சத்திரத்தின் மையப்பகுதியை குறிப்பிடும் இடமான செய்யாறில்தான் அருள்மிகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலை அமைத்துள்ளனர். இதற்கு காரணம், விண்வெளியில் வான் இறைக்கல் சூரிய குடும்பத்திற்குள் வரும்போது வான் இறைக்கல் வெப்பமடைந்து வால் நட்சத்திரமாக மாறி உயிர்கள் தோன்ற தேவைப்படும் மூலப்பொருட்களை வெளியிடும். அந்த மூலப்பொருட்கள் வால் நட்சத்திரத்தின் மைய கருப்பகுதியில்தான் இருக்கக்கூடும் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதன் மூலம் இந்த திருக்கோயிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள நாகலிங்க திருவுருவம் விண்வெளியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து செல்லும் வான் இறைக்கல்லை குறிப்பிடும் வகையில் அமைத்துள்ளனர் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். விண்வெளியில் வரும் வால் நட்சத்திரத்தை குறிப்பிடும் வகையில் செய்யாறு மற்றும் அதனை சுற்றி உள்ள ஊர்களில் குறிப்பிட்ட 8 சிவாலயங்களை அமைக்க காரணம் என்ன? விண்வெளியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமது சூரிய குடும்பத்திற்குள் வரும் வான் இறைக்கல் நமது சூரிய குடும்பத்தில் 7வது கிரகமான சனி கிரகத்திற்கு அருகில் ஒரு நீள்வட்ட பாதையில் பயணம் செய்யும். இந்த விண்வெளி நிகழ்வை நமக்கு உணர்த்தும் வகையில் பெரிய வேலியநல்லூர் கிராமத்தை சுற்றி வான்வழி அளவில் நவகிரகங்களை குறிப்பிடும் வகையில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வான்வழி நவகிரக அமைப்பில் 7வது கிரகமான சனீஸ்வர பகவானை குறிப்பிடும் வகையில் பெரிய வேலியநல்லூர் கிராமத்தில் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை நமது முன்னோர்கள் அமைத்துள்ளனர். செய்யாறு மற்றும்
அதன் அருகில் உள்ள ஊர்களில் அமைக்கப்பட்டுள்ள வால் நட்சத்திரத்தை குறிப்பிடும் திருக்கோயில்களின் வான்வழி வடிவமைப்பு, விண்வெளியில் வான் இரைக்கல் எவ்வாறு சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்கு அருகில் நீள்வட்ட பாதையில் வளைந்து செல்கிறதோ, அதேபோல செய்யாறில் உள்ள வால் நட்சத்திரத்தை குறிப்பிடும் திருக்கோயில்களின் வடிவமைப்பும் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை குறிப்பிடும் திருக்கோயிலுக்கு அருகில் வளைந்து செல்வதைப் போல நம் முன்னோர்கள் வான்வழி அளவில் வடிவமைத்துள்ளனர். அதாவது விண்வெளியில் நடக்கும் வான் இரைக்கல் மற்றும் சூரிய குடும்பத்திற்குள் நடக்கும் சிவசக்தி சங்கமத்தை குறிப்பிடும் வகையில் செய்யாறில் வான்வழி அளவில் வான் இரைக்கல்லை போன்ற அமைப்பையும், பெரியவேலியநல்லூர் கிராமத்தை சுற்றி உள்ள ஊர்களில் வான்வழி அளவில் நவகிரகங்கள் அல்லது சூரிய குடும்பத்தின் அமைப்பையும் வடிவமைத்து இந்த விண்வெளியில் நிகழும் சிவசக்தி சங்கமத்தின் தகவலை நமக்கு நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர். எனினும் ஒரு முக்கிய கேள்வி உள்ளது. இத்தகைய அரிதான மற்றும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை விண்வெளியில் நிகழும் வான் இரைக்கல் மற்றும் நமது சூரிய குடும்பத்தின் சங்கமத்தை, அதாவது சிவசக்தி சங்கமத்தை குறிப்பிடும் வகையில் வான்வழி அளவில் திருக்கோவில்களை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செய்யாறு என்னும் ஊரின் நிலப்பரப்பில் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளதன் காரணம் என்ன? இதற்கான விடை தெளிவாக கிடைக்கும்போது அந்த தகவல்களை ஒரு தனி காணொளியாக காணலாம். தற்போது வான் இரைக்கல்லை பற்றிய சில முக்கிய தகவல்களை காணலாம். தகவல் 1. தற்போது விண்வெளியில் வான் இரைக்கல் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வருகிறதா? அப்படியென்றால் தற்போது எந்த ஆண்டு விண்வெளியில் வான் இரைக்கல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது? தற்போது விண்வெளியில் வான் இரைக்கல் மீண்டும் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டில் சூரியனிலிருந்து சுமார் 29 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் இந்த வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டறிந்துள்ளனர். பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வருவதை அமெரிக்க நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் தற்போது மீண்டும் கண்டுபிடித்துள்ளனர். இதனை கண்டுபிடித்தவர்கள் அமெரிக்க நாட்டில் பெனிசில்வேனியா பல்கலைக்கழகத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி துறையில் உள்ள ப்ரொஃபசர் கேரி எம் பெர்ன்ஸ்டீன் மற்றும் அவரது ஆராய்ச்சி மாணவர் டாக்டர் பெட்ரோ பெர்னார்டினெல்லி. எனினும் விண்வெளியில் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் வான் இரைக்கல்லை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். இதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன. அதில் சிலவற்றை தற்போது இங்கே காணலாம். ஆதாரம் 1. செய்யாறு மற்றும் அதன் அருகில் உள்ள ஊர்களில் வான்வழி அளவில் விண்வெளியில் வரும் வான் இரைக்கல்லை குறிப்பிடும் வகையில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் தற்போது பார்த்து வருகின்றோம். இந்த வான்வழி அமைப்பில் உள்ள திருக்கோவில்களில் அனப்பத்தூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு தெற்கு திசையில் புரிசை என்ற ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் கருவறைக்குள் செல்லும் வழியில் உள்ள நுழைவு வாயிலின் மேற்புறத்தில் ஒரு கல்வெட்டு தகவல் உள்ளது. அதில் கலியுகாதி 5060க்கு விகாரி வருடம் ஆவணி 29 என்று
அந்த கல்வெட்டில் செதுக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள ஆவணி 29 என்ற எண் விண்வெளியில் 29 வானியல் அலகு தொலைவில், அதாவது 29 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் வான் இரைக்கல் நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும்போது விண்வெளியில் காண இயலும் அல்லது கண்டுபிடிக்க முடியும் என்று நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த கல்வெட்டை நமது முன்னோர்கள் அமைத்திருக்க கூடும் என்று கருதலாம். மேலும் தற்போது கடந்த 2014ஆம் ஆண்டிலும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும் வான் இரைக்கல்லை அமெரிக்க நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் அதே 29 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில்தான் வான் இரைக்கல்லை விண்வெளியில் கண்டுபிடித்துள்ளனர். இதன் மூலம் நமது தமிழர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே வான் இரைக்கல்லை கண்டுபிடித்துள்ளனர் என்பதை நாம் உணரலாம். இரண்டாவது ஆதாரம் மாமல்லபுரத்தில் உள்ளது. அதை தற்போது காணலாம். செய்யாறில் வான் இரைக்கல்லை குறிப்பிடும் வகையில் வான்வழி அளவில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. செய்யாறில் உள்ள வான் இரைக்கல்லை போன்ற அமைப்பிற்கு அருகில் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. மாமன்னர் ராஜராஜன் காலத்தில் அமைக்கப்பட்டிருந்த திருக்கற்றளி கோபுரங்கள் ஏதுமின்றி பார்ப்பதற்கு ஒரு குகை கோயிலைப் போல ஒரு சிறிய நுழைவு வாயிலை கொண்டவாறு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலை வடிவமைத்துள்ளனர். இதே போன்ற வடிவமைப்பை கொண்ட ஒரு மண்டபம் மாமல்லபுரத்தில் தற்போதும் காண முடிகின்றது. மாமல்லபுரத்தில் அதன் பெயர் குரங்கு கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. மாமல்லபுரத்தில் உள்ள அந்த குரங்கு கோயிலின் தகவல்களை பற்றி தற்போது காணலாம். மாமல்லபுரத்தில் வான் இரைக்கல் அமைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு தெற்கு திசையில் ராமானுஜ மண்டபம் என்ற ஒரு குகை கோயில் உள்ளது. இந்த ராமானுஜ மண்டபம் ஒரு பெரிய பாறையினுள் குகை கோயிலாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ராமானுஜ மண்டபம் அமைக்கப்பட்டுள்ள பெரிய பாறையின் மேல்புறத்தில் ஒரு கல் மண்டபம் காணப்படுகின்றது. இந்த கல் மண்டபத்தை மாமல்லபுரத்தில் உள்ளவர்கள் குரங்கு கோயில் என்று அழைக்கின்றனர். இந்த குரங்கு கோயிலின் கட்டமைப்பு பார்ப்பதற்கு பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோவிலைப் போலவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது கோபுரம் ஏதுமின்றி ஒரே ஒரு நுழைவு வாயிலை கொண்டவாறும் பார்ப்பதற்கு ஒரு குகை கோயிலைப் போலவும் இதன் வடிவமைப்பு இருந்திருக்க வேண்டும் என்பதை தற்போது சிதிலமடைந்து காணப்படும் அமைப்பின் மூலம் நம்மால் உணர முடிகின்றது. மாமல்லபுரத்தில் உள்ள இந்த குரங்கு கோயில் செய்யாறில் வான்வழி அளவில் அமைக்கப்பட்டுள்ள வான் இரைக்கல்லை குறிப்பிடும் அமைப்பிற்கு அருகில் எவ்வாறு அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோயிலின் பழைய அமைப்பு கோபுரங்கள் ஏதுமின்றி ஒரு மண்டபம் போல அமைக்கப்பட்டிருந்ததோ அதே போலவே மாமல்லபுரத்திலும் வான் இரைக்கல் என்ற பாறைக்கு தெற்கு திசையில் இந்த குரங்கு கோயிலையும் நம் முன்னோர்கள் அமைத்திருக்க வேண்டும். இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதற்கு காரணம் மாமல்லபுரத்தில் உள்ள வான் இரைக்கல் பாறை அமைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து இந்த குரங்கு கோயில் சரியாக 0.29 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளவாறு நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர். அதாவது விண்வெளியில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும் வான் இரைக்கல்லை 29 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், அதாவது 29 வானியல் அலகு தொலைவில் வரும்போது கண்டுபிடிக்க முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும் வகையில் மாமல்லபுரத்தில் உள்ள வான் இரைக்கல்லிற்கு அருகில் இந்த குரங்கு கோயிலை நம் முன்னோர்கள் அமைத்திருக்க கூடும். தற்போதும் கடந்த 2014ஆம் ஆண்டிலும் விண்வெளியில்
வான் இறைக்கல்லை கண்டுபிடித்த அமெரிக்க ஆராய்ச்சியாளர்களும் இதே 29 ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில்தான் வான் இறைக்கல்லை முதலில் பார்த்துள்ளனர். இதன் மூலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழர்கள் விண்வெளியில் வான் இறைக்கல்லை கண்டுபிடித்துள்ளனர். மேலும் அந்த தகவல்களை நமக்கு உணர்த்தும் வகையில் மாமல்லபுரத்தில் வான் இறைக்கல் எனும் பாறையை அமைத்துள்ளனர். இரண்டாவது தகவல், எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வான் இறைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்லும்? விண்வெளியில் ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து ஒரு நீள்வட்ட பாதையில் நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்லும் வான் இறைக்கல் ஒரு முறை நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்ல எடுத்துக்கொள்ளும் கால அளவு சுமார் 45 லட்சம் ஆண்டுகளாக இருக்கக்கூடும் என்று தற்போது உள்ள விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதாவது தற்போது வருகின்ற 2031ஆம் ஆண்டில் விண்வெளியில் நமது சூரியனுக்கும் பூமிக்கும் மிக அருகில் வரப்போகும் வான் இறைக்கல் மீண்டும் ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியை நோக்கி செல்லும். அங்கிருந்து மீண்டும் நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் அடுத்த 45 லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் வரும். எனினும் விண்வெளியில் வான் இறைக்கல் 45 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து செல்லும் என்பதை நமது தமிழ் முன்னோர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே துல்லியமாக கணித்திருக்க கூடும். காரணம், மாமல்லபுரத்தில் உள்ள வான் இறைக்கல் 45 டிகிரி கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்வெளியில் ஊர்ட் கிளவுட் எல்லை பகுதியிலிருந்து வான் இறைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் ஒரு முறை வந்து செல்ல 45 லட்சம் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்ற தகவலை நமக்கு உணர்த்தும் வகையில் மாமல்லபுரத்தில் உள்ள வான் இறைக்கல்லை 45 டிகிரி கோணத்தில் நமது முன்னோர்கள் அமைத்திருப்பார்கள் என்று கருதலாம். மூன்றாவது தகவல், பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே விண்வெளியில் வரும் வான் இறைக்கல்லை நமது தமிழ் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்பதற்கு மற்றுமொரு ஆதாரம். செய்யாறில் வான்வழி அளவில் வான் இறைக்கல்லை குறிப்பிடும் வகையில் திருக்கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்று பார்த்தோம். இந்த வான்வழி அளவில் உள்ள வான் இறைக்கல் அமைப்பு பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் உள்ள சனி கிரகத்தை சுற்றி அதன் அருகில் வளைந்து செல்வதை போல நம் முன்னோர்கள் அமைத்துள்ளனர் என்றும் பார்த்தோம். அதாவது விண்வெளியில் வரும் வான் இறைக்கல் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள சனிக்கோளுக்கு அருகில் ஒரு நீள்வட்ட பாதையில் பயணம் செய்யும் என்பதை உணர்த்தும் வகையில் செய்யாறில் திருக்கோவில்களை நம் முன்னோர்கள் வடிவமைத்துள்ளனர் என்றும் பார்த்தோம். செய்யாறில் உள்ள வான் இறைக்கல்லை குறிப்பிடும் திருக்கோயில்களின் அமைப்பில் அனப்பத்தூர் கிராமத்திற்கு தென்கிழக்கு திசையில் திருப்புலிவனம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அமிர்த குஜலாம்பாள் உடனுரை ஸ்ரீ வியாகரபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோயிலின் மகா மண்டபத்தில் உள்ள கல் தூண் ஒன்றில் ஒரு சித்தர் தொலைநோக்கி எனப்படும் டெலஸ்கோப் போன்ற ஒரு கருவியை வைத்து விண்வெளியை பார்ப்பது போல நம் முன்னோர்கள் ஒரு புடைப்பு சிற்பத்தை வடிவமைத்துள்ளனர்.
அதாவது இந்த திருப்புலிவனம் திருக்கோயில் செய்யாறில் உள்ள வான் இறைக்கல்லை குறிப்பிடும் திருக்கோயில்களின் அமைப்போடு வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இந்த தொலைநோக்கியை வைத்திருக்கும் புடைப்பு சிற்பமானது வான் இறைக்கல்லை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழ் முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்பதை அறிய முடிகின்றது. அதனை நமக்கு உணர்த்தும் வகையில் செய்யாறில் வான்வழி அளவில் திருக்கோவில்களை நமது முன்னோர்கள் வடிவமைத்துள்ளனர். இது மட்டுமின்றி திருப்புலிவனத்தில் உள்ள திருக்கோயிலில் தொலைநோக்கியை கொண்டு வான் இறைக்கல்லை பார்க்க முடியும் என்பதை புடைப்பு சிற்பத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்திய நமது முன்னோர்கள் இந்த திருக்கோயிலுக்கு நேராக தென்மேற்கு திசையில் உள்ள புரிசை என்ற கிராமத்தில் உள்ள அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோயிலில் விண்வெளியில் வரும் வான் இறைக்கல்லை 29 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ், அதாவது வானியல் அலகு தொலைவில் மீண்டும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு நமது சூரிய குடும்பத்தை நோக்கி வரும்போது கண்டுபிடிக்க முடியும் என்ற தகவலையும் நமக்கு கல்வெட்டுகளின் மூலமும் புடைப்பு சிற்பத்தின் மூலமும் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்யாறில் உள்ள வான்வழி அளவில் வான் இறைக்கல்லை குறிப்பிடும் அமைப்பில் அனப்பத்தூர் கிராமத்திற்கு கிழக்கு திசையில் திருமாகரல் என்னும் ஊர் உள்ளது. இந்த ஊரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திருமாகரலீஸ்வரர் ஸ்ரீ திருபுவன நாயகி திருக்கோயிலில் சிவபெருமான் உடும்பின் வால் போல மூலவராக காட்சியளிக்கின்றார். இதனை வால் நட்சத்திரத்தின் உருவமாக கருதும் போது நமக்கு புரியும் தகவல் என்னவெனில், விண்வெளியில் வான் இறைக்கல் மற்றும் நமது சூரிய குடும்பம் ஆகியவற்றுக்குள் நடக்கும் சிவசக்தி சங்கமத்தை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நன்கு அறிந்துள்ள நமது தமிழ் முன்னோர்கள் அதனை நமக்கு உணர்த்தும் வகையில் இந்த திருக்கோவிலில் உடும்பின் வால் போல சிவபெருமானின் திருவுருவத்தை வடிவமைத்துள்ளனர் என்று நாம் அறியலாம். தற்போது வரை பார்த்த தகவல்களின் மூலம் நாம் அறிவது, 45 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் தற்போது உலகில் உள்ள தொழில்நுட்பத்தை காட்டிலும் பன்மடங்கு உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் வாழ்ந்துள்ளனர். தமிழ் மொழியின் வயதும் 45 லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்பதை அறிய முடிகின்றது. எனினும் இதுவரை எத்தனை முறை வான் இறைக்கல் நமது சூரிய குடும்பத்திற்குள் வந்து சென்றுள்ளது என்பது தெரியவில்லை. தமிழர்களும் தமிழ் மொழியும் தோன்றிய காலம் எத்தனை லட்சம் ஆண்டுகள் பழமையானது என்பது மிக பெரிய கேள்வியே. இதனால்தான் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த கொடி என்று தமிழர்களின் தொன்மையை இந்த இலக்கண நூல் கூறுகின்றது. இதுவரை நாம் பார்த்த அனைத்து தகவல்களும் பெரியவேலியநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகளை கூறும் வகையிலும் அமைந்துள்ளதை பார்த்தோம். இந்த அருள்மிகு மகாதேவ ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றது. இந்த திருக்கோயிலுக்கு நன்கொடை அளிக்க விரும்பும் நபர்கள் பின்வரும் தகவல்களின் மூலம் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கலாம்.